السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه والناس أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى عز وجل في القرآن: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு இறுதி நபியாக அனுப்பப்பட்ட எம்முடைய உயிரினும் மேலான நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை எப்படி பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், நடிகார்கள், குறிப்பாக இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஒரு அளப்பெரும் கிருபையினால நம்ம எல்லாம் இந்த உலுல் அல்பாப் என்று சொல்லக்கூடிய அகாடமி மூலமாக இஸ்லாமிய மார்க்க விஷயங்களை கற்க வேண்டும்ங்கிற உயர்ந்த நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கி அதற்கான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நிரப்பமாக தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும், எந்த கல்வி நாம் கற்கிறோமோ அந்த கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அனைவர்களும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்பை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களை இந்த அகாடமி மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். எல்லாரும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற உயர்ந்த இலக்கோடு லட்சியத்தோடு இங்க நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். இந்த வாய்ப்பின் மூலமாக நாம் கற்கிற அந்த கல்வி, அந்த கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இம்மேலும் அதனுடைய சிறப்பை மறுமையிலும் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு அளப்பெரு கிருபை. நம்ம எல்லாம் கடந்த பாடத்துல அக்கீதாவுடைய வகுப்புல அக்கீதாவை படிப்பதனுடைய அவசியம் என்ன, எதற்காக நாம் படிக்கிறோம், இதன் மூலமா நமக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றியான ஒரு அறிமுகத்தை நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அதை படிச்சோம். அக்கீதாவை படிக்கிற பொழுது அது ஒரு சப்ஜெக்டாக, ஒரு பாடமாக நீங்க என்ன செய்யக்கூடாது, படிக்க கூடாதுன்னு நம்ம சொன்னோம். அக்கீதாவை படிக்கிற பொழுது அது ஒரு பாடமாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு புக்ஸாக அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. மாறாக அது நம்முடைய வாழ்வினுடைய செயல் மூலமாக, அந்த வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய ரீதியில தான் அதை நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அது உள்ளம் சார்ந்த செயலாக இருந்தாலும் சரி, வெளிப்படை உடல் சார்ந்த செயலாக இருந்தாலும் சரி, இவைகளை கொண்டுதான் நம்ம அதை என்ன செய்யணும், படிக்க வேண்டும் என்றுதான் அக்கீதாவுடைய மிக மூலதனமா இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம அக்கீதா சார்ந்த நிறைய விஷயம் நம்ம நினைச்சிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அக்கீதான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் படித்து வைத்திருக்கிறோம். யாரிடத்துல கேட்டாலும் இஸ்லாம் என்றால் என்ன கேட்டா அதற்கு அழகான பதில் என்ன செஞ்சிடும், எல்லாராலும் சொல்ல முடியும். ஈமான் என்றவன் கேட்டாலும் அதற்கான பதில எல்லாரும் என்ன செய்ய சொல்ல முடியும். அதே போலதான் இஹ்சான், மறுமையுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, இப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களாக இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் என்ன என்று கேட்டால் எல்லாராலும் என்ன செய்ய முடியும், பதில் கொடுக்க முடியும். ஆனால் எம்முடைய பாடத்தை பொறுத்தவரை, நாம் படிக்கக்கூடிய இந்த அக்கீதாவை பொறுத்தவரை என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இது வெறுமனையாக ஒரு பாடமாக மட்டும் இருக்காது. வாழ்வு ரீதியாக அதை செயல்படுத்தக்கூடிய அம்சங்கள்ல தான் நம்ம நினைச்சு அதை படிக்கணும். அல்லாஹ்வை பத்தி படிக்கிறோம் அப்படி சொன்னா அல்லாஹ்வை பற்றியான பயம் என்ன செய்யணும், வரணும். மறுமை பற்றி படிக்கிறோம்னு சொன்னா அந்த மறுமை பற்றியான பயம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். அப்ப நாம் படிக்கக்கூடிய கல்வி என்பது, அந்த இல்மு என்பது நம்முடைய செயல்பாட்டுல இருக்கும். இல்மு செயல்பாட்டுல இல்லை அப்படி சொன்னா நாம் படிக்கக்கூடிய கல்வியினால எந்த ஒரு பிரயோஜனத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த உள்ளத்துல ஆழமாக நம்ம பதிவு வச்சுக்கிறணும். நம்ம இங்க படிக்கக்கூடிய பாடம் என்பது வெறுமனையாக ஒரு ஒரு பாடமாக, ஒரு புக்கை நம்ம ரீட் பண்றோம், ஒரு புக்கை வச்சு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது, இருந்துட கூடாது. செயல் வடிவத்தில், நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவத்தில் அது எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை எல்லாருடைய உள்ளத்துல அதன் முதல் கட்டமா நீங்க நினைச்சிருந்த அதை ஆழமாக பதிவு வச்சுக் கொள்ள வேண்டும். சரி, என்னோட அக்கீதா பாடத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா, உசுலு சலாத்தா என்று சொல்லக்கூடிய 3 அடிப்படைகள். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் 3 அடிப்படைகள் என்ன செய்யணும், தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன 3 அடிப்படைகள் யாருக்கா தெரியுமா? யாராவது ஒரு மாணவி சொல்லுங்க பாப்போம். கிளாஸ்ல இருக்கிறீங்களா? கிளாஸ்ல இருக்கிறீங்கன்னா ஒரு மாணவி சொல்லுங்க, 3 அடிப்படைகள் அப்படின்னு என்ன?
சொல் செயல் அங்கீகாரம். மைக் வந்து மூட்ல கிடக்குதா சொல்லுங்க. உஸ்தாத், நான் மைக்க வந்து அன்மியூட் பண்ணி விடுறேன். நீங்க பேர் சொல்றவங்க மட்டும் ஆன்சர் சொல்ல மாதிரி பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் மைக்க வந்து மியூட் பண்ணிட்டு தான் அன்மியூட் பண்ண முடியும். ஸோ உங்க மைக்கும் மியூட்ல விழுந்துரும். கொஞ்சம் நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கோங்க உஸ்தாத். ஓகே. ஆன்சர் தெரிஞ்சவங்க உங்க பேரை சொல்லுங்க. உஸ்தாத் யார் பேரை சொல்லி சொல்றாங்களோ அவங்க மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்க. மசூத் பர்வீன் சொல்லுங்க. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. நீங்க இப்ப சொன்னீங்களா சார், சொல் செயல் அங்கீகாரம் 3 அடிப்படைகள். இல்ல இல்ல, அது வந்து ஹதீஸ் என்றாலும் கேட்டால்தான் நபித்தோடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். சலாம். சொல்லுங்க. ஏகத்துவம், தூதுத்துவம், இன்னொன்னு ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமையை நம்புறது. என்னமோ இன்னும் வரும். என் பேர் ஷஹர்பான் உஸ்தாத். ஏகத்துவம், தூதுத்துவம், இன்னொன்னு ஞாபகம் இல்ல. ஏகத்துவம் சொல்லுங்க. ரஹீமா சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் கிளியர் இல்ல. உஸ்தாத் இப்ப விளங்குதா உஸ்தாத்? சொல்லுங்க. மன் ரப்புக்க மா தீனுக்க மன் நபியுக்க. மன் ரப்புக்க மா தீனுக்க மன் நபியுக்க. ஓகே, மாஷா அல்லாஹ். வேற அடுத்து அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். சொல்லுங்க. சார் இன்னொருக்கா அதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க கேட்டது எனக்கு சரியா கேட்கல, என்னன்னு தெரியல. உசுலு சலாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா 3 அடிப்படைகள். இஸ்லாத்தினுடைய 3 அடிப்படைகள் என்ன? இஸ்லாத்தினுடைய 3 அடிப்படைகள் என்ன? தூதுவரை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, குர்ஆனை நம்புவது உஸ்தாத். சரி, கவனிங்க. மறுமையை நம்புவது. மறுமையை நம்புவது. ஓகேவா? நம்ம வந்து நீங்க அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி படிச்சிருக்கிறீங்க. அப்ப அதை நம்ம கேட்டோன்னு நமக்கு எப்படி சொல்ல வரல பாத்தீங்களா? உசுலு சலாசா அப்படின்னு சொன்னா 3 அடிப்படைகள். அரபில உசுலு சலாசான்னு சொல்லுவாங்க. உசுல்னா அடிப்படை, சலாசன்னா 3. உசுலு சலாசா அப்படின்னு சொன்னா 3 அடிப்படைகள் அர்த்தம். இப்ப இந்த 3 அடிப்படைகள் என்ன? ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அடிப்படையாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய 3 அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஈஸியா உங்களுக்கு மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மனசுல நீங்க பதிய வைக்கணும்னு சொன்னா, நம்முடைய கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டோடனே நம்மகிட்ட 3 கேள்விகள் கேட்கப்படுமா இல்லையா? கபூர்ல அடக்கம் பண்ணா நமக்கு 3 கேள்வி கேட்பாங்க. என்னென்ன கேள்வி கேட்பாங்க? மன் ரப்புக்க மன் நபியுக்க மன் தீனுக்க. ஓகேவா? இதைத்தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, நல்லா விளங்கிக்குவாங்க. இதை நீங்க இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த 3 கேள்வி நீங்க வச்சுக்குவாங்க.
இதை வச்சுதான் 3 அம்சங்களை கொண்டு வர்றாங்க. ஒண்ணு என்ன? மண் மண் சொல்லுங்க. மண் ربك உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய இறைவன் இறைவன் யார்? யார்? மன் நபியுக்க உன்னுடைய தூதர் யார்? மா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த 3 விஷயத்தை நீங்க நல்லா மனப்பட வச்சுக்கோங்க. நான் அது இடையில கேட்பேன் இன்ஷாஅல்லாஹ். ஓகேவா? அப்ப இதை வச்சுதான் இப்ப இந்த 3 கேள்விக்கும் ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 கேள்விக்கான அடிப்படை ஒருத்தன் கத்துக்கிறோம். அந்த 3 கேள்விக்கான அடிப்படை தான் இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாம், ஈமான், இஹ்சான். ஓகேவா? இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இதான் உசூலு ஸலாஸான்னு சொல்லுவாங்க. உசூலு ஸலாஸான்னா இந்த 3 அடிப்படைகள். இந்த 3ஐயும் ஒருவன் படிக்காத வரை, தெரிந்து கொள்ளாத வரை அந்த 3 கேள்விக்கு என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் இந்த 3 அடிப்படைகளை படிக்காத வரை இறந்த பிறகு அந்த 3 கேள்விக்கு என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. இதை நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது மறக்காது. அதனாலதான் அந்த லிங்க் பண்ண சொல்றோம் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதா? அக்கீதா வந்து நான் கேள்வி கேட்பேன், உங்ககிட்ட கேட்பேன். ஏன்னா இது வந்து ஏனைய சப்ஜெக்ட் கிடையாது. நான் மட்டும் நடத்திட்டு அப்படியே போறதுக்கு. நான் மட்டும் நடத்திக்கிட்டு புக்ஸை பார்த்து வாசிக்கிட்டு புக்ஸ்ல உள்ள விஷயங்களை சொல்லிக்கிட்டு அப்படியே கொண்டு போறது மட்டும் அக்கீதா கிடையாது. நான் கேள்வி கேட்பேன். நான் கேள்வி கேட்க நீங்க பதில் சொல்லணும். அப்படி பதில் சொன்னாதான் உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது, உங்களுக்கு அது புரியுதா இல்லையாங்கிறத நான் என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுக்க முடியும். அதான் அப்படி படிக்கிற போலதான் நம்ம படிக்கிறது சரியா இருக்கும் நமக்கு. ஓகேவா? அதனால நான் கேட்கும்போது நீங்க தவறா சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப கத்துக்கத்தான் வந்திருக்கிறோம். நானும் ஒரு மாணவன் தான், நீங்களும் ஒரு மாணவி தான். ஓகேவா? இங்க யாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து உட்காரல. எல்லாருமே கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள் தான். நாம் எல்லாருமே தலபுல் இல்ம் அல்லது துல்லாபுல் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியை தேடக்கூடிய மாணவிகள், கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள். அந்த அடிப்படையில நானும் ஒரு மாணவன், நீங்களும் ஒரு மாணவிகள் அப்படிங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கணும். ஓகேவா? தெரியல அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒண்ணுன்னா சொல்ல மாட்டோம். தெரியாம இருக்கா அப்படிலாம் இருக்கக்கூடாது. கல்வி விஷயத்துல வெக்கப்படவும் கூடாது. ஓகேவா? கல்வி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெக்கப்படக்கூடாது. அதுல குறிப்பாக நம்முடைய இந்த அக்கீதாவுடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் வெக்கப்படக்கூடாது. அப்ப இந்த 3 கேள்விக்கு மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்ட உடனே நாம் அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த 3 அடிப்படைகளை தெரிந்தால் மட்டும்தான் நான் முடிச்சு முடியும் பதில் சொல்ல முடியும். ஓகேவா? மன் ரப்புக்கு அப்படி சொன்னா உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்கறாங்க. உன்னுடைய இறைவன் யாருன்னா இப்ப நீங்க எல்லாம் படிச்சு வச்சிருப்பீங்க. உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் அல்லாஹ்னு சொல்லிடுவீங்க. அல்லாஹ்வை எப்படி அறிய வேண்டும்? அதான் சொல்லுவாங்க மஅரிஃபத்தில்லா, அல்லாஹ்வை அறியக்கூடிய, அல்லாஹ்வை ஒரு முஃமின் எப்படி அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து என்ன சொல்றோம்? அல்லாஹ்னா யாருன்னு கேட்டா அல்லாஹ் நம்மளை படைத்தவன், அவன் வானத்தில் இருக்கிறான், அவன் வந்து 7 வானத்துக்கு அப்பால் அரிசியில் உயர்ந்து விட்டான். அதே மாதிரி என்னது அவன் வந்து அல்லாஹ் தாலா அவனுக்கு அழகிய பண்புகள், பெயர்கள் இருக்கிறது, அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. இப்படி நம்ம ஒரு பொதுவாக நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை அறிகிற அல்லாஹ்வை எப்படி அறிய வேண்டுமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஒரு விஷயம். ஓகேவா? அதே மாதிரி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அவர்கள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை ஒரு முஸ்லிம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்ங்கிற அடிப்படை நமக்கு என்ன தெரிய வேண்டும். இஸ்லாம் உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்கிற போல அந்த இஸ்லாத்தை பற்றியான அடிப்படை விஷயம் நமக்கு நம்ம தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படைன்னு எப்படி எப்படி அறிய வேண்டுமோ அந்த அடிப்படையில் அறிந்திருக்க வேண்டும். இப்ப நீங்க வந்திருக்கிற எல்லாருமே இஸ்லாம் என்னன்னு யாரும் இஸ்லாம் என்றால் யாருக்கும் தெரியாமல் வந்து இருக்கல. நபி யாருன்னு கேட்டா நபி தெரியாம வந்து யாரும் உட்காரல. இறைவன் யாருன்னு கேட்டா இறைவன் அல்லாஹ்ங்கிறது தெரியாமல் யாரும் இங்க நினைச்சல உட்காரல. எப்படி அறிய வேண்டுமோ எப்படி அறிய வேண்டுமோ அந்த ரீதியில நம்ம என்ன செய்யல இங்க வரல அப்படிங்கறத நம்ம முதல்ல விளங்கிக்கிறோம். ஓகேவா? இதுதான் முதல் அம்சம். நீங்க படிக்க வேண்டிய விஷயத்துல முதன்மையான அம்சம் இதுதான். அப்ப அல்லாஹ்வை எப்படி அறியணுமோ அந்த ரீதி நம்ம என்ன செய்யல அறியல. மார்க்கத்தை எப்படி புரிஞ்சுக்கணுமோ படிக்கணுமோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யல நம்ம படிக்கல, புரிஞ்சுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த ரீதியில் நம்ம நினைச்சு நம்ம படிக்கல அப்படிங்கறத முதன்மையான விஷயம். இதை அந்த அடிப்படையில் புரியாமல், அந்த அடிப்படையில் படிக்காமல் நம்மளால் அந்த 3 கேள்விக்கு என்ன செய்ய பதில் சொல்ல
முடியாது என்பதை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இப்ப அந்த உசுலு சலாசாங்கிற பாடத்தை வந்து நம்ம எடுப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த அடிப்படை விஷயம் இந்த பாடத்தை நம்ம முதல்ல எடுத்திருக்கிறோம் அப்படி சொன்னா, இந்த பாடத்தை ஏன் நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படி சொன்னா, முதல்ல ஒரு முஸ்லிமுக்கு தேவையான விஷயம் இதுதான். இந்த பேஸ்மெண்ட். எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து அஸ்திவாரம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறோமோ, அப்படித்தான் அது என்ன செய்யும், ரொம்ப ஸ்ட்ராங்கா அது இருக்கும். அது இல்லை அப்படி சொன்னா அந்த வீடு என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது, எழுப்ப முடியாது. அப்ப ஒரு முஃமின் இந்த அடிப்படை விஷயங்களை சரியான புரிதலோடு ஆதாரத்தோடு படிக்கிற பொழுதுதான் அவனுடைய கொள்கை என்ன செய்ய முடியும், ஸ்ட்ராங்கா அமைத்துக் கொள்ள முடியும். ஓகேவா? சரி. உசுலு சலாசா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. 3 அடிப்படைகள். யாராவது போட்டுருங்க. ஓகே, கவனிங்க. அப்போ 3 அடிப்படை என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க அப்படி சொன்னா, இன்னைக்கு வந்து நம்ம படிக்கிறது சரியான அக்கீதாவா? முக்கியமான விஷயம். நம்ம படிக்கிறது சரியான அக்கீதாவா? நம்ம படிக்கிறது சரியான அக்கீதா. அப்ப எது சரியான அக்கீதா? எது சரியான அக்கீதா? எந்த அக்கீதாவை படிச்சா நம்ம சரியா இருப்போம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? நான் கேட்கட்டுமா? சொல்லுங்க. உஸ்தாத், எந்த அக்கீதா வந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன் உஸ்தாத், எந்த அக்கீதாவுல வந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள் அதற்கு பிறகு அவங்கள பின்பற்றிய உலமாக்கள் வந்து நிலைப்பாடு கொண்டிருந்தாங்களோ அந்த அக்கீதா சரியான அக்கீதா அப்படியா உஸ்தாத்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கரெக்டான பதில், கரெக்டான பதில். அவர்கள் அருள் செய்யட்டும். அப்போ சரியான அக்கீதா என்பது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அவர்களுக்கு பிறகு வந்த சஹாபாக்கள், அவர்களை வழிநடத்தி அவர்களை பின்பற்றி வந்த தாபியன்கள், தபாஉ தாபியன்கள், இமாம்கள், இப்படி வழியில வரக்கூடியதான் சரியான அக்கீதா. அதற்குத்தான் அஹ்லு சுன்னான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அஹ்லு சுன்னா. சரியான அக்கீதான்னு சொன்னா அஹ்லு சுன்னான்னு சொல்லுவாங்க. அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதா தான் சரியான அக்கீதா. அஹ்லு சுன்னானா யாரு? சுன்னாவுடைய கூட்டத்தார்கள். சுன்னாவுடைய கூட்டத்தார்கள். அந்த சுன்னாவுடைய கூட்டத்தார்கள் யார் அப்படி சொன்னா, நபிசாசுடைய காலத்திற்கு பிறகு, நபிசாசுடைய காலத்திற்கு பிறகு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நபிசாசுடைய காலத்துக்கு பிறகு அவர்களை பின்பற்றி வந்த கூட்டம், சஹாபாக்கள், தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், அதுக்கு அடுத்த கூட இமாம்கள். ஓகேவா? இவர்கள் தான் சரியான கொள்கைவாதிகள். அதே நேரத்துல அஹ்லு சுன்னா என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். அப்ப இன்றைக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஹ்லு சுன்னா, அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள்ட்டையும் இன்னைக்கு அக்கீதா இருக்குத்தான் செய்யுது. ஆனா அது சரியான அக்கீதாவான்னு பார்த்தா கிடையாது. அப்ப அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதா தான் சரியான அக்கீதா. ஓகேவா? அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதா தான் சரியான அக்கீதா. அப்ப அஹ்லு சுன்னா யார் நமக்கு தெரியும். சரி, அதே பொழுது வந்து இப்போ அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதாவின் பிரகாரம் செயல்படக்கூடிய கூட்டத்தார்களை சில பொழுதுகள் வஹாபிகள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வஹாபிகள் சொல்லுவாங்க. தௌஹீத் அப்படி சொல்லுவாங்க. தௌஹீத்வாதிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க நமக்கு? இதெல்லாம் அடிப்படை. கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இதை தெரியாம நம்ம பாடத்துக்குள்ள போனா ஒன்னும் புரியாது. வஹாபிகள், தௌஹீத்வாதிகள் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? யாஸ்மின் சொல்லுங்க பாப்போம்.
உஸ்தாத் சொல்லுங்க. குரான் சுன்னாவை மட்டுமே போதும்னு சொல்றவங்களா உஸ்தாத்? நான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல உஸ்தாத். எனக்கு சரியான விளக்கம் எனக்கு இல்ல. குரான் சொன்னா போதுங்கிறது வஹாபிகளா? ஓகே, தௌஹீத்வாதிகள்னு சொல்றாங்க. வேற காதர் நிஷா சொல்லுங்க. தௌஹீத்வாதினா ஓரிரை கொள்கை. ஓரிரை கொள்கை. ஓகே, ஷாஹிதா பான்னு சொல்லுங்க. பாக்கிலாம் கிளாஸ்ல இருக்கிறீங்கன்னு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. தௌஹீத்வாதினா ஓரிரை கொள்கையில இருக்கிறது, அல்லாஹ் மட்டுமே வணங்குறோம். அல்லாஹ் மட்டுமே வணங்குறது அவங்க தௌஹீத்வாதிகள். சரி, அதாவது அஹ்லு சுன்னா உடைய கூட்டத்தார்களை சில பொழுதுகளை வஹாபிகள் நினைச்சுவாங்க, அழைப்பாங்க. சில பொழுதுகள் தௌஹீத்வாதிகள் சொல்லி நினைச்சுவாங்க, அழைப்பாங்க. அந்த அழைப்பினுடைய காரணம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையிலே நம்ம அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நம்ம வஹாபிகள் என்று அழைப்பதற்கான காரணம் என்ன அப்படி சொன்னா, இன்றைக்கு நம்ம இந்த சரியான அக்கீதாவை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படி சொன்னா, அதற்கு ஒரு இமாம், தலை சிறந்த ஒரு இமாம் அதற்கு காரணம் என்ன அப்படி சொன்னா, அன்றைக்கு அரபு உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஷிர்கிலும் பித்அத்திலும் மூழ்கி இருந்த ஒரு காலகட்டம். இது ஒரு பெரிய வரலாறு. நான் சுருக்கமா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான நினைச்சேன், சுருக்கமா சொல்றேன். அது வாய்ப்பு கிடைச்சா நம்ம விரிவா கூட நினைச்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு கட்டத்தில் சவுதி அரேபியால அனாச்சாரங்கள், ஷிர்கினுடைய ஒரு மூட பழக்க வழக்கங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இமாம் முஹம்மது பின் வஹாப் அப்படி சொல்லக்கூடிய ரஹிமஹுல்லாஹ் அவங்க நினைச்சாங்க வர்றாங்க. அவர்கள் ஓரிரை கொள்கை, தௌஹீதுங்கிற கொள்கை நினைச்சாங்க மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அதுல பல போராட்டங்கள் நடக்குது. அதுல அவங்க தான் நினைச்சாங்க அவங்க அல்லாஹ் தஆலா அவரை வெற்றி அடைய வைக்கிறான். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆதாரத்துடன் மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க. மார்க்கத்தில் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், அனாச்சாரங்கள், பித்அத்துகள், ஷிர்க்குகள் எல்லாம் நினைச்சாங்க அழித்து ஒழிக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு அந்த அடையாளமாக சொல்லப்பட்டதற்குத்தான் வஹாபிகள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, முஹம்மது பின் அப்துல் வஹாப். ஓகேவா, முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய பேர் முஹம்மது, அவருடைய தந்தையுடைய பேர் அப்துல் வஹாப். அப்ப அவர் அந்த கொள்கை சவுதி அரேபியால என்ன செஞ்சாங்க, ஏன்னா ஒரு சவுதியினுடைய ரியாதுல பிறந்தாங்க. அங்க அவங்க அந்த பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த பிரச்சாரத்தினுடைய வீரியம் தான் அந்த வழியில் நினைச்சாங்க வஹாபிகள் என்ன செய்யப்படுறாங்க, பேசப்படுறாங்க. ஓகேவா, வஹாபி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். இதை நீங்க சுருக்கமா தெரிஞ்சு வச்சுக்கான்னு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் பாடம் படிக்கும் போது உங்களுக்கு நினைச்சு அதை விரிவா நம்ம நினைச்சு இன்ஷா அல்லாஹ் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வஹாபிகள், அப்ப அவரு சொன்ன விஷயம் என்ன, அவர் மக்களுக்கு எத்தி வச்ச விஷயம் என்ன, ஏகத்துவம், தௌஹீதுங்கிற கொள்கை என்ன செஞ்சாங்க, எத்தி வச்சாங்க. இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை மட்டும் நம்ப வேண்டும், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வணக்கத்திற்குரியவனோ, அவனை தவிர பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனோ, அவனை தவிர உதவி தரக்கூடிய எதுவுமே கிடையாது என்ற விஷயத்தை நிச்சயம் முதல்ல நம்ம உளப்புறமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும்ங்கிற கொள்கை என்ன செஞ்சாங்க, எத்தி வச்சாங்க. அதனால அவங்க தௌஹீத் என்ன செய்யப்பட்டாங்க, சொல்லப்பட்டாங்க. நமக்கு நேரம் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவங்களுடைய வரலாறு நினைச்சு இன்ஷா அல்லாஹ் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா, அப்ப நம்ம இந்த அஹ்லு சுன்னா, வஹாபிகள், அதே மாதிரி தௌஹீத்வாதிகள் என்று சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சரியான அக்கீதால இருக்கிறோம் என்பதுதான் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா, முதல்ல நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அந்த மூன்று அடிப்படைகளை பற்றி தெரிவதற்கு முன்னால் நாம் அறிய வேண்டிய சில முக்கியமான அடிப்படைகளும் இருக்கு. ஓகேவா, மூன்று அடிப்படைகளை பற்றி நாம் அறிவதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும், சில அடிப்படை விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க 3 உசூலு சலாசா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு முன்னால் சில அடிப்படை விஷயங்களை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன அப்படி சொன்னா,
அதை வரிசைப்படுத்தி நமக்கு இமாம் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. யஅலம் ரஹிமகுல்லா அன்னஹு யஜீபு அலைனா தஅல்லும் அர்பஅ மசாயில். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக, 4 மசாயில்களை நாம் அறிந்திருப்பது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமையான விஷயம். நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம 3 அடிப்படைகளை நீங்க தனியா வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 அடிப்படை உசூலு சலாசன்னு சொல்லக்கூடிய அந்த 3 அடிப்படைகள் நீங்க தனியா வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் பாடத்துக்குள்ள போகல. அந்த 3 அடிப்படைகளை தெரிவதற்கு முன்னால் நாம் சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அந்த அடிப்படை விஷயங்கள் அப்படி சொன்னா அதான் சொல்றாங்க. நீங்கள் முதலாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு 4 மசாயில்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அந்த 4 மசாயில்கள் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 4 மசாயில்களை தெரிந்து வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை அப்படிங்கிறாங்க. சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை என்ன அந்த 4 விஷயங்கள்? முதலாவது அல் ஊலா, முதலாவது விஷயம் என்ன? அல் இல்ம் ஹுவ மஅரிஃபத்துல்லாஹ். அதாவது முதலாவது விஷயம் இல்ம், நல்ல வச்சு அறிவது. யாரை பற்றி? அல்லாஹ்வை பற்றி அறிவது. நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வை பற்றி அறிவது. இல்ம், முதல்ல இல்ம் இருக்கணும். அந்த இல்ம் யாரை பற்றி இருக்கணும்? அல்லாஹ் பத்தி இருக்கணும். மஅரிஃபத்து நபியை பத்தி இருக்கணும். மஅரிஃபத்து தீனுல் இஸ்லாம் அதில்லா, ஆதாரத்தோடு மார்க்கத்தை அறிவதாகும். நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வை அறிவது, அவனுடைய தூதரை அறிவது, அவனுடைய மார்க்கத்தை ஆதாரத்துடன் அறிவதாகும். நல்லா விளங்கிக்கோங்க. முதல்ல இல்ம் இருக்கணும். மசாயில்ல 4 மசாயில், 4 சட்டங்கள், 4 விஷயங்களை அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். அதுல முதலாவது விஷயம் இல்ம். அந்த இல்ம் எதை பத்தி இருக்கணும்? முதல்ல அல்லாஹ் பத்தி இருக்கணும். 2வது அவனுடைய தூதரை பத்தி இருக்கணும். 3வது அவனுடைய மார்க்கத்தை பத்தி இருக்கணும். அதுவும் ஆதாரத்தோடு இருக்கணும். ஓகேவா? அடுத்து 2வது விஷயம் அசானி அப்படின்னா அல் அமலு பிஹி, அதன்படி என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். நல்லா விளங்கிக்கோங்க. முதலாவது விஷயம் இல்மு. எந்த இல்மை படிக்கிறோமோ அந்த இல்மின் படி நம்ம என்ன செய்யணும்? செயல்படுவது. 2வது விஷயம். 3வது விஷயம் அத்தாவத்து இலைஹி, மக்களை அதன்பால் அழைப்பது. மக்களை அதன்பால் அழைப்பது, இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன? அஸ்ஸபுர் அலல் அதா ஃபீஹி, பொறுமையா இருக்கணும். அழைக்கிற பாதையில் பொறுமை கொள்வது. எதன் பக்கம் மக்கள் அழைக்கிறோமோ அதுல ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், அதில் நம்ம நினைச்சு பொறுமையாக இருக்கணும். நல்லா விளங்கிக்கோங்க. இந்த 4 அடிப்படையான விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இமாம் இந்த 4வது கொஞ்சம் அரபிக்க சொல்லுங்க. எதன் பக்கம் நம்ம மக்களை அழைக்கிறோமோ அரபிக் பொறுமையாக இருக்கிறோம். அரபியில சொன்னீங்க. அது மக்களை அழைக்கிறோம் அப்படி சொன்னா அதுல பொறுமை இருக்கணும். இதெல்லாம் உசூலு சலாசா படிப்பதற்கு முன்னாடி இந்த 4 விஷயங்கள் அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மேல நம்ம இருக்கணும். என்ன இதுல முதலாவது விஷயம் என்ன? அறிவு. அறிவுதான் முதலாவது விஷயம். அந்த அறிவு முதல்ல யாரை பத்தி இருக்கணும்? அல்லாஹ் பத்தி இருக்கணும், அவனுடைய தூதரை பத்தி இருக்கணும், அவனுடைய மார்க்கத்தை பத்தி இருக்கணும். அந்த மார்க்கம் ஆதாரத்தோடு இருக்கணும். 2வது எதை படிக்கிறோமோ, எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதன்படி நம்ம நினைச்சு அமல்படுத்தணும், செயல்படுத்தணும். 3வது மக்களை அதன்பால் நினைச்சு அழைக்க வேண்டும். 4வது அந்த அழைப்பின் பாதையில் சிரமங்கள், ஏதாவது சோதனைகள் வந்தால் அதுல பொறுமையை நம்ம நினைச்சு நம்ம இருக்கணும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஸ்ர்ங்கிற அத்தியாயத்தை சொல்லி காட்டுறான். என்ன அத்தியாயம் பாருங்களேன். வல் அஸ்ர் இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. அல் குர்ஆனுடைய 103 அத்தியாயத்தினுடைய 1 to 3 வசனம். இது ஆதாரம். இந்த அடிப்படை விஷயங்களை தெரிவதற்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 4 விஷயங்களை அல்லாஹ்வை நம்பணும், அதன்படி அமல் செய்யணும், அதன்படி என்ன அமல் செய்யணும், அது மக்களை அழைக்கணும், உபதேசம் பண்ணணும். அதுல ஏதாவது சிரமங்கள், ஏதாவது கஷ்டங்கள் வந்தா அதை நம்ம நினைச்சு பொறுமை காக்கணும். இதற்கு ஆதாரமா சொல்றாங்க.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சூரத்துல் அஸ்ருக்கு வந்து விளக்கம் கொடுக்கிற பொழுது லவ் ம அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜத்தன் அலா கல்கி இல்லா ஹிய முப்பத்தஞ்சா வாங்கத்துக்கு முடியும் 15 கூட பாங்க அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொல்லுகிற பொழுது சூரத்துல் அஸ்ர் அத்தியாயத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஹாதிஹி சூரா லவ் ம அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜத்தன் அலா கல்கிஹி இல்லா ஹிய ல ஃபதஹுஹும், அதாவது அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது ஆதாரமாக இறக்கி இருக்காவிட்டாலும் இது அவர்களுக்கு போதுமானது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? சூரத்துல் அஸ்ரே போதுமானது, ஒரு மனிதனுக்கு சூரத்துல் அஸ்ரே போதுமானது. அதுக்காண்டி சூரத்துல் அஸ்ர் மட்டும் எடுக்கணும்னு சொல்ல வரல. ஏன்னா அவ்வளவு விஷயங்களும் சுருக்கமா அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், அந்த அத்தியாயத்துல சொல்லி இருக்கிறான் என்பதை நினைச்சாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நினைச்சாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப நாம் இந்த முதல் அடிப்படைகளை தெரிவதற்கு முன்னால் இந்த 4 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அறிவு, அல்லாஹ்வை பத்தி அறிவு இருக்கணும், அவருடைய தூதரை பத்தி அறிவு இருக்கணும், அவருடைய மார்க்கத்தை பத்தி அறிவு இருக்கணும், அதன்படி அமல் செய்யணும், அதன்படி மக்களை அழைக்கணும். அதே நேரத்துல அந்த பாதையில அழைக்கிற பொழுது மக்கள் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள், சிரமங்கள், இதுல எதை நம்ம என்ன செய்யணும்? பொறுமை காத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இல்மு என்பது முதன்மையான விஷயம். இதுல இல்முங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல் இல்மு கீல கவுல் ஒல் அமல், சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் இல்முங்கிறது ரொம்ப அவசியம். நல்லா விளங்கிக்கோங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் இல்முங்கிறது முதன்மையான அவசியம். அந்த இல்முல முதன்மையான இல்மு எதை பற்றி? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லா ஃபஸ்தக்ஃபிரு லிதம்பிக், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்பதை நீங்க அறிந்து கொள்வீராக, உம்முடைய பாவத்திற்காகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ் தஆலா சூரா 47 அத்தியாயத்துடைய 19 வசனம் நோட் பண்ணி வச்சுக்குவோம். அப்ப இல்மு தான் முதல் கட்டமாக இருக்கிறது.
அந்த இல்மு யாரை பற்றி இருக்கணும்? அல்லாஹ்வை பற்றி இருக்கணும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப அந்த இல்மு, முதல்ல இல்மு ஏன் முன்னாடி கொண்டு வராங்கன்னா, அதான் முதல்ல அவசியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வை பற்றியான அந்த இல்மு முதல்ல இருக்கணும். ஏன் அதை கொண்டு வர்றாங்கன்னா, அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான், அவன் நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறான், நம்மை வீணாக படைக்கவில்லை. நல்லா விளங்கிக்கோங்க, நம்மை வீணாக என்ன செய்யல, படைக்கவில்லை. நாம் நேரான பாதையில செல்ல வேண்டியதற்கு நமக்கு தூதரை நினைச்சிருக்கிற வரிசையெல்லாம் நினைச்சு அனுப்பி இருக்கிறான். இப்ப இத அல்லாஹ்வை பற்றின அறிவு முதல்ல இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை நம்ம கொண்டு வரணும். அல்லாஹ் தான் இறைவன்ங்கிற நம்பிக்கையை கொண்டு வரணும். அதன்படி நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அது 2வது கட்டம். இப்ப இல்முல முதல் கட்டமாக இருக்கிறது அல்லாஹ்வை பத்தி அறிவது. நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ்வை பற்றியான அறிவு தான் நமக்கு முதன்மையா இருக்கணும். நான் கடந்த வகுப்போட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எல்லாருக்குமே அல்லாஹ் என்றால் யாருன்னு கேட்டா எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் எப்படி அல்லாஹ்வை அறிய வேண்டுமோ, ஆனா அந்த ரீதியில என்ன செய்யல, அல்லாஹ் என்ன செய்யல, அறியறது இல்ல. நல்லா விளங்கிக்கோங்க, எப்படி அல்லாஹ்வை அறிய வேண்டுமோ அந்த ரீதியில என்ன செய்யல, அவர்கள் அல்லாஹ்வை அறியவில்லை. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கத்து குறைஷிகள் இருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்வதாக இருந்தால் அபு ஜஹல், அவனுடைய முன்னாள் பெயர் என்ன? அபு ஜஹல் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர் என்ன? யாரா சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்லுங்க. அபு ஜஹல் தனக்கு அவன் வைத்துக் கொண்ட பேர் என்ன? அபுல் ஹக்கம். அபுல் ஹக்கம், அறிவாளினுடைய தந்தை நம்ம வச்சுக்கிட்டான். அறிவாளினுடைய தந்தை. அவன் அல்லாஹ்வை அந்த அரபு மக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்ய சொல்றான்? அவரை பத்தி கேட்க சொல்றான், நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, வானங்களை பூமியை படைத்தது யார் அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு மக்கள். அதிலும் குறிப்பாக அபு ஜஹல் இருக்கிறான், அவனுடைய பேரு அபுல் ஹக்கம், அறிவாளினுடைய தந்தை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவனுக்கு வைத்த பெயர் அபு ஜஹல் வச்சாங்க. ஏன் அவன் அபுல் ஜஹல் வச்சாங்க? அவன் அல்லாஹ்வை எப்படி அறிய வேண்டுமோ அந்த ரீதியில அவன் என்ன செய்யல, அல்லாஹ்வை அறியல. அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலையா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க எல்லாம். காபானுடைய இறைவன் யாரு கேட்டா சொல்லுவாங்க. வானங்களை படைச்சு யாரு கேட்டா சொல்லுவாங்க. பூமி படைச்சு யாரு கேட்டா சொல்லுவாங்க. வானம் பூமிக்கு இடைப்பட்டது படைச்சு யாரு கேட்டா சொல்லுவாங்க. சூரியன் சந்திரன் படைச்சு யாரு சொல்லுவாங்க. என்னை படைச்சு யாரு சொல்லுவாங்க. அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலையா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறைப்படி என்ன செய்யல, அறியல. இப்ப முதல்ல விஷயம் இல்மு. அந்த இல்மு முதல்ல அல்லாஹ்வை எப்படி அறியணுமோ அது முதல்ல தெரியணும். இது முதல்ல விஷயமா. 2வது பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி நம்ம கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன விஷயமுக்கு ஏவி இருக்கிறாங்க, அந்த பற்றியான அறிவு நமக்கு முதல்ல இருக்க வேண்டும். 3வது மார்க்கத்தினுடைய அறிவு. முக்கியமான விஷயம், மார்க்கத்தினுடைய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதை விளங்கிக்குவோம். எப்படி அல்லாஹ்வை பற்றின அறிவு நமக்கு இருக்கணுமோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை பற்றின அறிவு இருக்க வேண்டும். அதே நேரத்துல அந்த மார்க்கத்தை பற்றின இல்மு நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். இப்படி ஒருவர் படிக்காமல், இப்படி ஒருவர் அதை தெரிந்து கொள்ளாமல் தன்னை இஸ்லாமியன், தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கிறேன், அல்லாஹ்வை நீங்க எப்படி அறிந்து வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வை எப்படி நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம்? கருணையாளன், பண்பாளன், பண்பாளன், மிக பெரியவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அவனுடைய எல்லா திருப்பெயர்களும். நீங்க இது எப்படி படிச்சு வச்சிருக்கிறோம்னா, பொதுவாக நம்ம நினைச்சிருக்கிறோம், படித்து வச்சிருக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. இப்படி அல்லாஹ்வை அறிவது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்படி அல்லாஹ்வை அறிவது கிடையாது. அல்லாஹ்வை அறிவது என்பது
நம்முடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம கொண்டு போவோம். முதல்ல அல்லாஹ் இருக்கிறான் நம்பணும். முதல்ல அல்லாஹ் இருக்கிறான் நம்பணும். அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியான நம்பணும். அவன்தான் அழகிய பெயர்களும் பண்புகளும் உள்ளடக்கி இருக்கக்கூடியவன். அவனுடைய தாத்து உள்ளமை முதல் மனுஷனும் அறிய வேண்டும். அவருடைய ஆற்றல் மனுஷன் அறிய வேண்டும். இப்படி ஒவ்வொரு செக்ஷன், அதாவது சொல்ல அல்லாஹ்வுக்குள்ள உள்ள காசத்தான பண்புகளை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படிப்பதுதான் அல்லாஹ்வை பற்றி படிப்பது. அல்லாஹ் விளையாடும். அல்லாஹ்வை பற்றி அறிவு என்பது இப்ப 19 நீங்க சொன்னீங்கல்ல, இதுவல்ல. அல்லாஹ்வுக்குள்ள பண்பையும் பெயர்களையும், அல்லாஹ்வுக்குள்ள காசத் ஆற்றல், அவைகளை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அறிவதுதான் அல்லாஹ்வை பற்றி அறிவு. மாரிஃபத்துல்லாஹ் அப்படி சொன்னா அல்லாஹ்வை பற்றி அறிவு என்பது தனித்தனி ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அதான் இல்ம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இந்த இல்மை பொறுத்து சொல்லுகிற பொழுது இந்த இல்ம் வந்து 2 வகையா சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன, அல் இல்முல் லரூரியா, அல் இல்முல் முபாஹான்னு சொல்லுவாங்க. முபாஹான்னு சொல்லுவாங்க. ஒண்ணு கட்டாயமாக்கப்பட்ட மார்க்க கல்வி, இன்னொன்னு அனுமதிக்கப்பட்ட கல்வின்னு சொல்லுவாங்க. ஒன்று கட்டாயமாக்கப்பட்ட மார்க்க கல்வி, இன்னொன்னு அனுமதிக்கப்பட்ட கல்வி சொல்லுவாங்க. கட்டாயமாக்கப்பட்ட மார்க்க கல்வி என்ன? அல்லாஹ்வை பற்றி படிப்பது. விளைக்கோங்க. அல்லாஹ்வை பற்றி படிப்பதுதான் கட்டாயமாக்கப்பட்ட கல்வி. அதுக்குத்தான் அல்லாஹ் நமக்கு அறிவாற்றல்ங்கிற அறிவு எல்லாம் கொடுத்திருக்கு. இன்னைக்கு நம்மள பெரும்பாலும் எப்படி நம்ம அதை இருக்கோம் அப்படி சொன்னா, இப்ப நீங்க எல்லாம் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கூடி இந்த வகுப்பு வந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் பிறப்பால் முஸ்லீமாக இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி இஸ்லாத்தை நீங்க விளங்கிக்கிட்டீங்க, அல்லாஹ் எப்படி விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய தந்தையும் தாயும் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் பிறப்பால் முஸ்லீமாக இருக்கிறதா, நாங்கெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம். அல்லாஹ் என்றால் யார்? அவன் தான் நான் படைத்தவன், அவனுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, இப்படித்தான் நம்பணும், இப்படித்தான் அவனுடைய ஆற்றல் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் பொதுவாக. ஆனால் உட்கார்ந்து பொறுமையா உட்கார்ந்து அல்லாஹ் பத்தி நான் படிச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. உங்க வீட்டு பக்கத்துலயோ அல்லது உங்க குடும்பத்துல ஒருத்தரை பத்தி சொல்லுங்க அப்படி சொன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? அவருடைய குணம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்க இருக்கிறாரு, என்ன மாதிரி சொல்றோம், சொல்ல மாட்டோமா? ஆனால் அல்லாஹ்வை பற்றி ஒருவன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனை பற்றியான அறிதல், அந்த இல்மு நம்மகிட்ட இருந்தா மட்டும் நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் இந்த அடிப்படை உசூல்களை படிப்பதற்கு முன்னாடி இந்த 4 மசாயில்களை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். முதல்ல இல்ம், அந்த இல்ம் அல்லாஹ்வை பற்றி இருக்க வேண்டும். 2வது அவருடைய தூதரை பற்றி இருக்க வேண்டும். 3வது அவருடைய மார்க்கத்தை பற்றி இருக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து 4 அந்த இல்முக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான அம்சம் அல் அமலு பிஹி, அதன்படி அமல் செய்ய வேண்டும். எந்த கல்வி படிக்கிறோமோ, எந்த விஷயத்தை நம் இல்மு தேடுகிறோமோ, அதன்படி நமக்கு நினைச்சு அமல் இருக்க வேண்டும். அந்த அமல் இல்லைன்னா அந்த கல்வி வேஸ்ட். அந்த கல்வி வேஸ்ட். இன்னைக்கு உலகத்துல நிறைய கல்விகள் படிக்கிறாங்க. ஆனா அந்த கல்வியின்படி அமல் செய்யணும்னு கேட்டா அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டா செஞ்சுக்கலாம், விருப்பப்பட்டா என்ன செய்யலாம், செய்யாம கூட இருக்கலாம். ஆனால் இங்க நம்ம படிக்கக்கூடிய இந்த கல்வியை பொறுத்தவரை, இந்த கல்வி என்பது அல்லாஹ் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படி சொன்னா அதன்படி அமல் செய்யணும். அதான் இது கட்டாயமாக்கப்பட்ட கல்வி. இல்மு லரூரியான்னு சொல்லுவாங்க. கட்டாயமாக்கப்பட்ட கல்வி, அதன்படி அமல் செய்யணும். இதன்படி அமல் செய்யணும் என்ன, இதன்படி அல்லாஹ் பத்தி ஒருத்தர் படிக்கிறான், அல்லாஹ் பத்தி படிக்கிற நம்ம அதன்படி அமல் செய்யணும் வச்சுக்கோங்களேன். நமக்கெல்லாம் தெரியும், நாளை வரைக்கும் அல்லாஹ் தஆலா 3 நபர்கள் விசாரிக்கிற பொழுது ஒரு கல்வி கற்றுக் கொடுத்தவர் அந்த கல்வியின்படி அமல் செய்யாதவராக இருந்தால் நாளை மறுமையில் நினைச்சுவான் அல்லாஹ் தஆலா அவரை முதலாவதாக நரகத்தில் நினைச்சுவான், முகங்குப்புறாக தள்ளப்படுவானுங்கிற செய்தி நமக்கு தெரியும். என்ன காரணம்? அமல் செய்யல, கற்ற கல்வியின்படி அமல்படுத்தல. எந்த கல்வியை கற்கிறாரோ அந்த கற்ற கல்வியின் அடிப்படையில் அவர் அமல் செய்யாம விட்டதனால அவர் எங்க போறார்? நரகத்திற்கு போறாரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கற்கிற கல்வி அது நம்முடைய செயல்பாட்டில் இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? மார்க்கல்வி படிக்கிற அப்படி சொன்னா
நமக்கு அது செயல்படுத்த இருக்கணும். ஏன்னா இந்த கல்வி அல்லாஹ் நமக்கு வந்து நினைச்சிருக்கிறான் எஜீபு அலைன், அது நம் மீது நினைச்சிருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். நினைச்சிருக்கலாம் நம்ம நினைச்சதை கடமையாக்கி இருக்கிறான். இல்மு படிக்கிறோம் அப்படின்னா அதன்படி அமல் செய்ய வேண்டும். இல்மு எந்த அளவுக்கு அவசியமானதோ அதன்படி அமல் செய்வதும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதனால சொல்லுவாங்க, அமல் இல்லாத அறிவு என்பது கனி இல்லாத மரத்திற்கு ஒப்பானது சொல்லுவாங்க. அமல்கள் இல்லாத அறிவு என்பது கனி இல்லாத மரத்திற்கு ஒப்பானது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, இல்மு இல்லாத அறிவு என்பது அது அவருக்கே பாதிப்பாகும், கேடாகும் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப நாம் படிக்கிற கல்வி அது நம்முடைய செயல்பாட்டுல இல்லை அப்படின்னு சொன்னா அது புரோஜனம் கிடையாது. அப்ப முதலாவது அந்த இல்மில் அல்லாவை பற்றி அறிவது, அல்லாவை எப்படி அறியணுமோ அதை முறைப்படி அறிந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்னைக்கு அல்லாவை சரியாக புரியாம, அல்லாவை சரியான அடிப்படையில விளங்காம இருப்பதனாலதான் இன்னைக்கு இந்த மார்க்கத்தில் நிறைய மனிதர்களை பார்க்கிறோம். மார்க்கத்தின் அடிப்படை செயல்படாம வழிகட்டு போறதை பார்க்கிறோம். வழிகட்டு பிரிவுகள் உருவாவதற்கான காரணம் என்ன? முஸ்லிம்களை பெரும்பான்மையான கூட்டம் வழிகட்டின் பக்கம் செல்ல காரணம் என்ன? மார்க்கத்தின் பேரா இன்னைக்கு புதிய புதிய பித்ஆத்துகள் உருவாவதற்கான காரணம் என்ன? அல்லாவை முறைப்படி அறியாதனுடைய விரிவுதான் விஷயம்தான். அந்த இல்மு மக்களுக்கு கொடுக்கல. ஆனால் உலக விஷயத்துல பார்த்தா இல்மு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. உலக விஷயத்துல டாக்டரேட்டே முடிச்சிருப்பாரு அவர், ஆனா அல்லாவுடைய விஷயத்துல ஜீரோ அவங்கெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் களைய வேண்டும். இந்த வழி வந்து இந்த வழியில் நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னா முதல்ல இல்ம், அல்லாவை பற்றியான இல்ம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது அதன்படி அமல் செய்ய வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம முதல்ல கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயத்தை முதல்ல மனுஷனை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறத நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதான் இன்றைக்குள்ள பாடமாக இருக்கிறது. அடுத்து வந்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதன் பக்கம் மக்களை அழைக்கிற பொழுது, அதன் பக்கம் மக்களை அழைக்கிற பொழுது முதல்ல அதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். எந்த சத்தியத்தை நம்ம இருக்கிறோமோ, எந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழி நம்ம இருக்கிறோமோ அதன் பக்கம் மக்களை அழைப்பது என்பது நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதன் பக்கம் அழைக்கிற பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்பு வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல் என்பது எப்படிப்பட்ட ஒரு அம்சம், அதே நேரத்துல வந்து அதனால் ஏற்படக்கூடிய அந்த பணி செய்கிற பொழுது அதனால சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டால் அதை எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும், அதுல பொறுமை காக்க வேண்டும் என்பதுல எப்படி இருக்கும் என்பதை பற்றியான பாடமும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இதான் அடிப்படையான விஷயங்கள். இதை தெரிந்து கொள்ளாம நம்ம நினைச்ச முடியாது, உள்ள போக முடியாது. அஸ்திவாரத்தை நம்ம வந்து உறுதியாக இது பண்ண முடியாம பில்டிங் எழுப்பி எப்படி பிரயோஜனம் இல்லாதோ அது போல அடிப்படையான விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளாத வரை மார்க்கத்து விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நடத்திய பாடங்களை அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் வரும்போது நான் கேள்வி கேட்டு நினைச்ச வகுப்பு நினைச்சுனா அதை ஆரம்பிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டைரக்டா மடிச்ச பாடங்களுக்கு மன்னிச்சு நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு பாடங்களும் நல்லா விளங்கிக்கோங்க. என்ன புத்தகத்தை நடத்துகிறேன், எந்த புத்தகத்தை நம்ம வந்து வைத்து பேஸ் பண்ணி நடத்தணும்னு சொன்னா அந்த புத்தகத்துடைய பேரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு நான் நினைச்சு உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் அறிமுகப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். இதோடு வகுப்பு முடிவடைகிறது. வாஹுதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.